அனைவருக்கும் வணக்கம். களஞ்சியம் செயலியத்தை ஐயப்ப சார்மஸில் வருமான வரி ஓல்டு ரிசிம் செலக்ட் பண்ணவங்க தன்னுடைய சேமிப்பு தொடர்பான விவரங்களை எப்படி பதிவேற்ற முடியும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது தொடர்ச்சியாக அது என்னென்னலாம் பதிவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்குறோம். அதுக்கு முதல்ல குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஐயப்ப சார்மஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா களஞ்சியம் அந்த இது ஓப்பன் ஆகும். இது மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஓல்டு சிம் செலக்ட் பண்ணுறது மட்டும் பண்ணால் போதும். நியூ சிம் பண்ணுறவங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாதிரி இந்த இண்டிவிஜுவல் லாகில் போய் குரோம் ப்ரௌசர் போய் இண்டிவிஜுவல் பண்ணணும். அதெல்லாம் கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இன்கம் டேக்ஸ் செல்ஃப் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் மறுபடியும் மாதிரி சென்ட்ரல் மாதிரி வரும். இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்த உடனே லெஃப்ட் சைடில் செல்ஃப் சர்வீஸ்னு வரும். அதில் லெஃப்ட் சைடு கார்னரில் 3 புள்ளியை தொடுங்க. அதில் தொட்டுனா ஐடி டிக்ளரேஷன் செல்ஃபு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண மாதிரி டிக்ளேர்னு வரும். ஓல்டு டேக்ஸ் ரெசியூம் அப்படின்னு போட்டு டிக்ளேர் இருக்கும். அந்த டிக்ளேரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா மறுபடியும் இந்த மாதிரி பேஜ் உருவாகும். ஒரு பேர் என்னங்கிறது வரும். அதில் மறுபடியும் லெஃப்ட் சைடில் உள்ள கார்னரை தொட்டு அந்த இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரிசையாக காட்டும். நம்ம என்னென்னலாம் அதர் இன்கம்மு, செக்ஷன் 80C, 80CCD. இந்த 80C அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை எல்ஐசி பாலிசி வச்சுருக்கீங்களோ அத்தனையும் அதில் ஒன்று ஒன்றா அதில் கொடுத்து ப்ரீமியம் பெய்டு, எவ்வளோ இன்சூர் பண்ணுறீங்க, பாலிசி நம்பரு, பாலிசி ஸ்டார்ட் டேட்டு எல்லாம் கொடுத்துட்டு அமௌண்ட்டு கொடுத்து சேவ் கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பாலிசி 10 பாலிசி வச்சுருந்தாலும் 10 பாலிசி இதில் நீங்கள் கொடுக்கணும். இது ஒரு வேலை பிடிக்கணும். அதுபோல் அடுத்தது அதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன எடுக்கலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துருப்பீங்க. அதுபோல் டெபாசிட், கவர்மெண்ட் செக்யூரிட்டி, போஸ்டல் 5 இயர்ஸுக்கு ஃபிக்ஸர் போட்டிருப்பீங்க. அது ஜென்ரல் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. ஜிபிஎஃப்லாம் ஏற்ற ஒன்றான்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏற்ற ஒன்றா தானம் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இதெல்லாம் வந்து டியூஷன் ஃபீஸும் எல்லாம் வருது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம டிக் அடிச்சுட்டு இப்போ டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது என்ன இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே கேட்கும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை கொடுக்கணும். அதுபோல் அடுத்தது இதில் கீழே இருப்பாங்க. அடுத்தது 80CC இதை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு அது கேட்கும். அது முடிச்சுட்டு 80CCD அதை கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் செலக்டட் என்ன பண்ணுது, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு, அதர் பென்ஷன் ஸ்கீமு. இதை கொடுத்து இதை செலக்ட் பண்ணி இது பண்ணணும். இது ஒன்று. அடுத்தது 80Dங்கிறது நம்ம இந்த இதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த அமௌண்ட்டு கொடுத்து அதில் ஏற்றணும். அடுத்தது 80TD என்று கொடுத்தோம்னா என்னது, ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு, அதாவது ஹேண்டிகேப்டு அலவன்ஸ் வைக்கிறாங்கள்ல 75,000 அந்த மாற்றுத்திறனாளிக்கு உள்ளது. இதில் போய் என்ட்ரி பண்ணணும். எல்லாம் கொடுத்து சேவ் பண்ணணும். அடுத்தது 80TD பேமெண்ட் வாட்ஸ் மெயின்டெனன்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு
ஆப் டிசேபிலிட்டி டிஃபண்ட் ஆர் பெய்டு அதுக்குள்ளது அதை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டைப்பு ஃபிசிக்கல் பெர்சன்டேஜ் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளது, அதாவது உரிய மருத்துவது, அதாவது அதுக்கு எப்படின்னா மாவட்ட மருத்துவ அதிகாரிகிட்ட பெர்மிஷன் வாங்கி பண்ணால் அந்த எந்தெந்த மருத்துவத்துக்கு பண்ணோம்னா அதுக்கு ஒரு லிமிட்டு கொடுத்துருப்பாங்க, இந்தந்த வியாதிக்கு தான் பண்ணலாம்னு சொல்லி. அது மாதிரி பெர்மிஷன் வாங்கி போயிட்டதுன்னா அதை கழிச்சிக்கலாம். அடுத்தது ATEயில் வந்து ஹையர் எஜுகேஷன், அதாவது லோன் வாங்கியிருப்பீங்க எஜுகேஷன் லோனு, அது மாதிரி வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இதில் கொடுத்து கழிச்சிக்கலாம். சேவ் பண்ணணும், நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா தான் அங்கே போய் அந்த மொத்த சம்பளத்தில் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் கொடுக்குறோமோ எல்லாமே போய் அந்த மொத்த சம்பளத்தை கழிச்சிட்டு மிச்சது தான் வரியை கால்குலேட் பண்ணணும். அதுதான் எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. அது எஜுகேஷன் ATT. அடுத்தது ATEE, ஒன்றுக்கு விதி கொடுத்துருக்காங்க. அந்த விதிப்படி இருக்கணும், எல்லாமே விதிப்படி தான் எல்லாமே நான் செஞ்சுருக்கணும். அதுபோல் ATGG to what rent paid for house applied only those who are self-employed for which an HRA. அதுபோல் கீழே donation made for scientific research or rural development, direction towards donations அதுக்கு அது கழிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுபோல் HRA கழிச்சிக்கணும்னா அந்த எல்லா மாதமும் போடணும், ஒரு மாதத்துக்கும் போடணும், ஒரு மாதம் போகணும். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் அவங்ககிட்ட ஹவுஸ் ஓனர்கிட்ட எதுவும் வாங்கி வைக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. அதுபோல் ஹவுஸ் லோனுக்குள்ளே நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம், அதுக்கு அந்த ஹவுஸ் லோன் சேங்ஷன் அமௌண்ட் எவ்வளோ சேங்ஷன் ஆச்சு, எல்லா விவரத்தையும் இதில் பண்ணி ஃபில் பண்ணி முடிக்கணும். எல்லாம் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா இந்த சேவிங்ஸ் பூரா போய் எங்கே என்ன பண்ணோம், அந்த மொத்த சம்பளத்தை கழிச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி ஐடியை பிடிக்கும். இது ரொம்ப கவனமாக செய்யுங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை முடித்ததை டவுன்லோட் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு அலுவலகத்தில் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்து சரி பண்ணதை தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரொம்ப நன்றி. அன்புடன் வி. அர்ச்சுனன் ஆசிரியர், நாகப்பட்டினம். நன்றி.